World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது விடிஆர் குருஜி அவர்கள், சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர், கர்மா அஸ்ட்ராலஜர் திரு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கங்கய்யா. வணக்கம் சார். வித்தியாசமான தலைப்புகள், நிறைய புதுவிதமான வகுப்புகள், புதிய மாணவர்கள், புதிய பரிணாமத்தில் வந்து நிறையா சொல்லி கிளாஸ் எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறீங்க. அந்த வகையில் இந்த மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வகுப்பு எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ற ஒரு வகுப்பு அப்படிங்கிற மாதிரி தியாகம் செய்யும் பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த தியாகம் செய்யும் பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது எந்த மாதிரி நம்மளோட ஜோதிட ரீதியாக எந்த மாதிரி அணுகிறது, எந்த மாதிரி விஷயத்துக்கு எடுக்கிறது, இது முதல்ல தியாகம் செய்கிறதுனா எப்படிங்கய்யா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இந்த தியாகம் செய்யும் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்னன்னு சொல்லலாம், சாக்ரிஃபைசிங்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாகவே வந்து இந்த சாக்ரிஃபைசிங்கோடைய லாஜிக் என்னென்னா, ஒருத்தர் தியாகம் செய்கிறனால இன்னொருத்தர் வாழ்வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளை குடும்பத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா, தம்பியை படிக்க வைக்கிறதுக்காக அண்ணன் படிக்காமல் வேலைக்கு போய் சம்பாரித்து அந்த தம்பியை வந்து படிக்க வைப்பார். அப்போ அதனால் என்ன ஆகுது, ஒரு விஷயம் தியாகம் பண்ணால் இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு இருக்கிறோம். அதே மாதிரி கான்செப்ட் தான் இந்த ஜோதிடத்தில். நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணால் ஒரு விஷயம் கிடைக்கிது. ஏன் சார் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எல்லா விஷயமும் கிடைக்கிற மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் வலிமை குறைவாக இருக்கும்போது அந்த கிரகம் சார்ந்த பல விஷயங்கள் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா மீதி விஷயத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். இதை வந்து கர்மா தியரி அடிப்படையில் சொல்லப்போனால், நீங்கள் ஒரு பர்டிகுலர் கிரகத்தோட காரகத்துவத்தில் புண்ணியமே செய்யலை, புண்ணியமே குறைவாக பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ அந்த கிரகம் இந்த ஜென்மத்தில் என்னவாக வந்திருக்கும், வலிமை குறைவான கிரகமாக வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரகம் நீசமாயிருக்கு, ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆயிருக்கு, ஒரு கிரகம் வந்து லோயஸ்ட் டிகிரியில் குறைந்த பாகையில் இருக்குது. இப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் அந்த கிரகம் வந்து நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணாது, முழுவதுமான நன்மைகளை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து குரு வந்து நீசமாயிட்டார் அப்படின்னா, குருவோட உயிர் காரகத்துவம் குழந்தை, குருவோட உயிரற்ற காரகத்துவம் பெரும் மனம், குருவோடைய உடல் காரகத்துவம் வந்து பிரைன். அப்போ குரு நீசமாக இருந்தால் இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் அடைய முடியும். அப்போ என்ன பண்ணிக்கணும், நமக்கு தேவையான உடல் நலம் வேணும், அப்போ தான் உயிரோடு இருக்க முடியும். குழந்தை பாக்கியம் நிச்சயம் வேணும், அப்போ பெருமனம் இருந்தாலும் இல்லைனாலும் வாழ முடியும். ஸோ அப்போ எதையாவது ஒன்று நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்படிப்பட்ட தியாகம் செய்யும் பரிகாரங்களை இப்படி தான் நீங்கள் அணுகணும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடாக சில வாழ்வியல் விஷயங்கள் மூலிமாவும் பண்ணலாம். இப்போ இந்த குரு நீசமானவங்களுக்கு நான் என்ன பரிகாரம் சொல்லுவேன்னா, சுகர் கட் பரிகாரம் சொல்லுவேன். சுகரே சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன், சர்க்கரையே எடுத்துக்காதீங்க, இனிப்பே சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன், நெய்யவே சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா குருவுடைய காரகத்துவத்தில் நெய் வரும், சுகர் வரும். ஸோ அப்போ இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா குரு சார்ந்த விஷயத்தில் வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லுவேன். இப்படி ஒரு கிரகம் வலிமை குறைவாக இருக்கும்போது அந்த கிரகத்தால் எல்லா நன்மையும் செய்ய முடியாது. அப்போ நமக்கு என்ன நன்மை வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மீதி நன்மைகள் எல்லாம் நீங்களே வாலண்டியராக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான் தியாகம் செய்யும் பரிகாரம். சிறப்பான விளக்கங்கய்யா. ஸோ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நடைமுறையில் எல்லோரும் நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா, விரத முறைகள் இருங்க, நோன்பு இருங்க, அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வருமானம் கிடைக்கும், ரொம்ப தூரம் பாத யாத்திரையாக நடந்து போனால் விரயங்கள் குறையும். ஸோ இதுவும் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து தியாகம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பாவ ரீதியாகவும் இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இதனுடைய அர்த்தம் வந்து எங்களுக்கு புரியுதுங்க. அப்போ இந்த விரத முறைகள், ஸோ இந்த மாதிரி ஒரு அழகு குத்திக்கிறது, ஒரு பாத யாத்திரையாக போகிறது, ஸோ இதுவும் ஒரு மாதிரி தியாகம் அப்படிங்கிறதுல வருங்களா ஐயா? நிச்சயமாக வரும். இந்த தியாகம் செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அணுகணும்னா, முதல்ல 9 கிரகத்தில் எந்தெந்த கிரகம்லாம் வலிமை குறைவாக இருக்குங்கிற ஒரு லிஸ்ட்டு பண்ணிக்கணும். 12 பாவத்தில் எந்தெந்த பாவங்கள்லாம் வலிமை குறைவாக இருக்குங்கிற ஒரு லிஸ்ட்டு போட்டுருங்க. அப்போ அந்த பாவத்துக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அதை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இப்போ 12ஆம் பாவங்கிறது வந்து சுப விரயம்னு சொல்கிறோம், வெளிநாடு போகிறதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் 12ஆம் அதிபதி வந்து நீசம் ஆயிடுச்சு இல்லை அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னா 12ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவங்களை என்ன மாதிரி பரிகாரம் கொடுப்போன்னா, உங்களுக்கு அந்த விசா ப்ராசஸ் ஓகே ஆகிற வரைக்கும் உங்கள் காலில் செப்பல் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். வெறுங்காலோட நடங்க, லக்ஸுரியான பெட்டில் படுத்து தூங்காதீங்க, கீழே தரையில் படுத்து தூங்க, தலகாணி வச்சு சொகுசாக தூங்காதீங்கன்னு சொல்லுவேன். அது இல்லாமல் ஒரு பாத யாத்திரையாக ரொம்ப தூரம் நடந்து போங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பரிகாரங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைசிங் பரிகாரம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, 12ஆம் பாவத்தோட ஒரு காரியம் நல்ல காரியம் நடக்கும்.
விசா ப்ராசஸ் ஓகே ஆகிடும், பாஸ்போர்ட் கிடச்சிரும், வெளிநாடு போக விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிடும். இப்படி ஒவ்வொரு பாவ ரீதியாக அந்த தியாகம் செய்யும் பரிகாரத்தை எடுக்கலாம். கிரக ரீதியாகவும் தியாகம் செய்யும் பரிகாரத்தை எடுக்கலாம். இப்போ சுக்கிரன்லாம் வந்து லோயஸ்ட் டிகிரியில் இருக்கிறவங்க அஸ்தமனமானவங்க என்ன சொல்லுவோன்னா, நல்ல ட்ரெஸ் பண்ணாதீங்க, லக்ஸுரியாக ட்ரெஸ் பண்ணாதீங்க, பட்டு வஸ்திரம் உடுத்தாதீங்க, பர்ஃப்யூம் அடிக்காதீங்க, இப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு சுக்கிரன் சார்ந்த வேறு ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்கும். சுக்கிரனா சிறுமணம், சுக்கிரனா திருமணம், சுக்கிரன்னா வந்து கிட்னியோட ஹெல்த்து, இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்புங்க. ஆனால் இப்போ இந்த விரதம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் விரதம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது கிடைக்குதான்னா கிடைக்கிறது இல்லை. ஸோ இங்கே தான் எங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வந்து வருது. பாத யாத்திரை போகிற எல்லாருக்கும் நல்லது கிடைக்கிறது இல்லை, விரதம் இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லது கிடைக்கிறது இல்லை. அப்போது இது விரதம் எல்லோரும் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கிடைக்குங்களா? ஏன் அதனால் நடக்கிறது இல்லை? இதுக்கு என்ன காரணங்கய்யா? பொதுவாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாக்ரிஃபைசிங் பரிகாரம் அப்படிங்கிறத வந்து யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஜோதிடத்தில் இங்கே இருக்கிற பிரச்சனையே என்னென்னா, எல்லோரும் காமனாக ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிட்றீங்க. உங்களோட சுய ஜாதகத்தின்படி அதை செய்யலாமல் செய்யக்கூடாதுன்னு யாருமே பார்க்குறது கிடையாது. அப்போ 2ஆம் இடங்கிறது விரதத்தை குறிக்கும். மௌன விரதமாக இருக்கட்டும், சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது, எல்லாம் 2ஆம் பாவம் தான். 2ஆம் பாவ அதிபதி யாருக்கு வலிமை குறைவாக இருக்கோ நீங்கள் மௌன விரதம் இருங்க, அதுக்கப்புறமேல வந்து சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இந்த மாதிரிலாம் இருங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேறு ஒரு விதத்தில் நல்லது செய்யும். ஆனால் 2ஆம் இடம் உச்சமாக இருக்கிறவங்க, 2ஆம் இடம் புஷ்கரம் வாங்கியிருக்கிறவங்க, 2ஆம் இடம் ஆட்சியாக இருக்கிறவங்க, நல்லா வலிமையாக இருக்கிறவங்க, நீங்கள் அந்த பாவத்தை குறைத்து கொள்வதன் மூலமாக, சாக்ரிஃபைஸிங் பண்ணுவதன் மூலமாக என்ன ஆகுனா வேறு ஒரு விஷயமும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டுரும். 2ஆம் பாவம் நல்லா இருக்கிறவங்க நல்லா வயிறு முட்டை சாப்பிட்ணும், சாப்பாட்டை குறைய வைக்கக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு வருமானம் நல்லா வரும். 2ஆம் இடம் ஆட்சி உச்சமாக இருக்கிறவங்க போயிட்டு நான் விரதம் இருக்கேன், டயட்டில் இருக்கேன், சாப்பிடாமல் இருக்கேன்னு இருந்தீங்கன்னா வருமானம் அடிவாகும். இதே 2ஆம் இடம் நீசமாக இருக்கிறவங்க ஒழுங்காகவே சாப்பிடக்கூடாது. ரொம்ப எப்படின்னா ரொம்ப லிமிட்டட் ஃபுட்டாக எடுத்துக்கணும். எப்பவுமே லிமிட்டட் மீலாக சாப்பிடுங்க, டயட் ஃபுட் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள், இப்போ வருமானங்கிற விஷயம் நல்லது நடக்கும். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். நமக்கு அந்த பாவம் நல்லா இருக்கா இல்லை வலிமை குறைவாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா எல்லோரும் வீட்டில் பெண்கள் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி விரதம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரதம் இருக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேளை சுக்கிரன் நல்லா இருக்கும்போது இது வந்து பாதிப்பை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி விரிவாக சொல்கிறீங்க. எல்லா சஷ்டி விரதம்னு நம்ம இருக்கிறோம், சதுர்த்தி விரதம் இருக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவ ரீதியாகவோ கிரக ரீதியாகவோ கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குனுடைய பலன் வந்து ஆப்போசிட்டில் தான் போகுது. இது வந்து ஒரு விரிவாக ஒரு எளிமையாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. ஸோ அப்போ இந்த விரத முறைகளாகட்டும், இந்த தியாகம் செய்கிறதாகட்டும் எல்லாமே வந்து எங்களை திசா புத்திக்கு தகுந்த மாதிரி செய்கிறதுங்களா, இல்லை வந்து ஜனன ஜாதகத்து பிரகாரமே கிரக வலிமை பிரகாரம் எப்பவுமே செய்யலாங்களா? இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க? பொதுவாக எப்பயுமே பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த புத்தியில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த புத்தியில் தான் அந்த எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தோட ரிசல்ட் வந்து வெளிப்படும். அப்போ அட்லீஸ்ட் அந்த புத்தியிலையாவது ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சனி புத்தி நடக்குது, ஆனால் சனி நீசமாக இருக்குது. அப்போ என்ன, அந்த சனி புத்தி முடிகிற வரைக்கும் அந்த சனி சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு சாக்ரிஃபைசிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போனா செப்பல் போடக்கூடாது, பிஸ்னஸ் உங்கள் பேரில் ரன் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் சனி சார்ந்த பொருட்களை அதிகமாக சாப்பிடாமல் இருக்கணும். இப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ எப்பயுமே அந்த புத்தியில் அந்த பரிகாரத்தை செய்து கொள்வது ஒரு சிறந்த வழிகாட்டுதல்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி எங்களுக்கு பாவ ரீதியாக இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் பாவம் வந்து கெட்டு போய் இருக்கு, சரி இல்லை நீசம் அப்படின்னா இது வந்து உயிர்காரகத்துவம். நீங்கள் வந்து உங்களுடைய கான்செப்ட் ஸ்பெஷலாக சொல்கிறதே நீங்கள் வந்து உயிர்காரகத்துவம், உடல் காரகத்துவம், உயிரற்ற காரகத்துவம் சொல்கிறீங்க. இதில் வந்து இந்த பொருட்களை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணுறதை விட இந்த உயிர்காரகத்துவத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து இது பாதிப்பு ஏற்படுத்தும், ஸோ அவங்ககிட்டருந்து நம்ம எப்படி வந்து நம்ம அப்ரோச் வச்சுக்கிறது, அட்டாச்சாக இருக்கலாமா டிட்டாச்சாக இருக்கலாமா, ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் வந்து நீசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதே டிலே ஆகும். ஆனால் அதையும் மீறி அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிரும். குழந்தை கிடைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுனா வயிறு சார்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். என்ன ரீசன்னு பார்க்கும்போது 5ஆம் பாவத்தில் உயிர் காரகத்துவம் கிடைச்சோடனே உடல் காரகத்துவத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணணும், அதனுடைய புத்திகள் நடக்கிற டைமில் முதல் குழந்தைய ஹாஸ்டலில் போட்டுறது, முதல் குழந்தைய வந்து ஒரு அம்மாச்சி வீட்டில் பாட்டி வீட்டில் கொடுத்து வளர்த்துறது. அப்போ அது முதல் குழந்தைய விட்டு பிரிஞ்சு வர்றது நல்லது. ஸோ இப்படி உயிர்காரகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உயிர்காரகத்துவம் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காம தடையாகுதுன்னா அவங்கள விட்டு பிரிகிறதா நல்லது. அட்லீஸ்ட் அந்த புத்தி முடிகிற வரைக்குமாவது தற்காலிகமான ஒரு பிரிவினை உருவாக்குறது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கங்கய்யா. ஏன்னா தியாகம் செய்கிறது அப்படிங்கிறது வெறும்
உயிரற்ற காரகத்துவத்துடன் சில சமயம் உயிர் காரகத்துவத்துக்கும் பிரச்சனைனா அவங்கள்ட்ட விலகி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு பரிகார முறைகள் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா தியாகம் தான் அப்படிங்கிறதும் சொல்லிட்டீங்க. இதில் முக்கியமான கான்செப்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிரக வலிமைகள் தான். உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் பின் பாயிண்டில் தெரிஞ்சுக்கிறதான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா? ஸோ இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன மாதிரி சொல்லுங்கள், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக. அது ஆக்சுவலி வந்துட்டு இந்த தியாகம் செய்யும் பரிகாரம் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் கான்செப்ட். இதை வந்து நிறைய பேருக்கு என்ன நடக்கும்னா, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இதை ஒரு ஜோதிடர்கிட்ட இந்த பரிகாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பூர்வ புண்ணியம் சரியில்லாதவங்க ஒரு ஜோதிடரை போய் அணுகி அதை தெரிஞ்சுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ இந்த தியாகம் செய்யும் பரிகாரத்தை 12 லக்னத்திற்கும் 9 கிரகத்திற்கும் தசாபுக்தி சார்ந்த விஷயங்களுக்கும் மிக தெளிவான ஒரு வகுப்பாக ஒரு பாடத்திட்டத்துடன் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 23/8/2026 அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் ஒரு 4 ஹவர்ஸ் வகுப்பாக எடுக்க போகிறேன். ஒரு அற்புதமான கிளாஸு. வாய்ப்பு இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பான வகுப்புங்க. அது வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தியில் வந்து எதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் சிறப்பாக மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இதை கொடுத்துருக்குறீங்க. இது மாதிரி ஒரு சிறப்பான தகவல், சிறப்பான வகுப்பு கொடுக்க காத்திருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்கய்யா. நன்றி, வணக்கம் சார். வாழ்க வளமுடன்.